HDFC ஃப்ளெக்ஸி கேப் எடுத்தது இப்போ நம்ம ஏற்கனவே ஷேர் பண்ணதாங்க 30 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த 30 வருஷம் கம்ப்ளீட் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய டேட்டாஸ் கிடைக்கும். அது நம்ம இன்வெஸ்டருக்கும் ஷேர் பண்ணலான்ட்டுங்க. இந்த ஒரு பர்டிகுலர் ஃபண்டு வந்து பாத்தீங்கன்னா சிஏஜிஆர் இது நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணல, எஜுகேட்டிவ் பர்பஸுக்கு எப்படி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நம்ம சொல்றதெல்லாம் தியரி, முன்னாடி பேசுனது எல்லாம் தியரி இல்லைங்களா? இந்த தியரி எல்லாம் பிராக்டிகலா கொடுத்துருக்கா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ நீங்க சிஏஜிஆர் பாருங்க, 1 இயர்ல 23.3 கொடுத்துருக்குங்க. 30 இயர்ஸ்ல பாருங்க 19% சிஏஜிஆர் கொடுத்துருங்க. 15%ல 14.9, 15% அரௌண்ட் 15%. 5 இயர்ஸ்ல பார்த்தாலும் 22.5%. எல்லாருமே நம்ம கால்குலேஷன்ல செபியை அலோவ் பண்றது, ஆம்ஃபி அலோவ் பண்றதுல நம்ம கால்குலேஷன் பர்பஸ்க்கு 12% தான் வைக்கிறோம். கரெக்ட்டுங்களா? ஆனா நீங்க வந்து இன் ரியாலிட்டியில என்ன பாசிபிலிட்டி என்ன கொடுத்துருக்குன்றது இந்த ஃபண்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதுவும் இல்லாம ஒரு லாங் டேர்ம் ட்ராக் ஹிஸ்டரி ரெக்கார்ட் உள்ள ஒரு ஃபண்ட் இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு சார். கொடுத்திருக்குங்க. நம்ம வந்து இதை வச்சுட்டு எல்லாரும் இதுல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கல்ல, அவங்க ஓன் டியூ டிலிஜென்ஸோட அதை பத்தி தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். பண்றதுக்கு முன்னாடி என்ன நம்ம ஜென்ரலா சொல்றது தாங்க, அதோட கன்சிஸ்டன்சி செக் பண்ணுங்க. யார் ஃபண்ட் மேனேஜர், இப்போ வந்து நீங்க என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் ஃபண்ட் மேனேஜர் மாறிட்டாருன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இயர் ஆன் இயர் போர்ட்ஃபோலியோ ரிவ்யூவும் அவசியங்க. கண்டிப்பா சார். ரைட் சார். அடுத்தது வந்து ஏன்னா பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ஒரு லாங்கா நம்ம சொல்றோம் இல்லைங்களா, மினிமம் 3 இயர்ஸ், 5, 10 மேக்ஸிமம் எவ்வளவு கொண்டு போறீங்களோ உங்களோட கார்பஸ் நீங்க கொண்டு போங்கன்னு சொல்றதுக்குலாம் உண்மையா பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ஒர்க் ஆகுதா அப்படின்றது இந்த ஃபண்டை வச்சு நம்ம பாத்துக்கலாங்க. ஏன்னா நிறைய பேர் அதுலயும் ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட்லாம் இருக்குங்க. நம்ம கிட்ட ஒரு சிலர்லாம் நமக்கு ஃபோன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இதுல எங்க சார் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு. ஜஸ்ட் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா என்ன இது கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபண்டை பத்தி பேசுறோம், ரியாலிட்டி பார்க்கலான்ட்டு 3 வருஷத்துல பாத்தீங்கன்னா நியர்லி 1.9 டபுள் ஆயிருக்குங்க ஃபண்டு. கண்டிப்பா சார். ஆமா. ஓகேங்களா? 5 இயர்ஸ்ல 2.77 டைம்ஸ்ங்க. 10 இயர்ஸ்ல பாருங்க 3.97 டைம்ஸ், நியர்லி 4 டைம்ஸ்ங்க. கரெக்ட் சார். ஆமா. ஓகேங்களா? இன்கிரிமெண்டல் growth பாக்குறதுக்கு அடுத்த ஸ்லைட்ல பாருங்க, 15 இயர்ஸ்ல 8 டைம்ஸ் உங்களோட கார்பஸ் வளர்ந்துருக்குங்க சார். ஓகே. அதுல நோட்டபிளா சைடுல பாருங்க, இன்கிரிமெண்டல் growthல உங்களோட ஆக்சுவல் growthே வந்து 10th இயர்ல இருந்து 15th இயர் பாருங்க மேஜிக் நடந்திருக்கு பாருங்க. இதுதான் மேஜிக் ஆஃப் காம்பவுண்டிங்ன்றது. 4 டைம்ஸ் வளர்ந்துருக்குங்க வெறும் 5 இயர் பீரியட்ல. புரியுது சார். ஓகே. ஓகேங்களா? அதே 20 இயர்ஸ் பீரியட்ல பாருங்க, அதனால தான் லாங்கர் த இயர் இம்பார்ட்டன்ட்னு சொல்றதுங்க. உங்களோட கார்பஸ் 28 டைம்ஸ் வளர்ந்துருக்கு. அதுல நோட்டபிளா நீங்க பாக்கணும்னா 15வது வருஷத்துல இருந்து 20 வருஷத்துக்குள்ள 20 டைம்ஸ் வளர்ந்துருக்குங்க 5 இயர்ஸ். அந்த வெறும் 5 இயர்ஸ் பீரியட்ல 20 டைம்ஸ் ஆயிருக்குங்க பணம் கார்பஸ். அதே 30 இயர்ஸ்ல பாருங்க, ஏன்னா இன்னைக்கு கூட நீங்க சூஸ் பண்ணிட்டு 30 இயர்ஸ்க்கு கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்ல எல்லாம் கூட உங்களுக்கு தேவையான பணத்தை தானே சார் கார்பஸ் நீங்க வித்ட்ரா பண்ண போறீங்க. மீதி இருக்கிறத ஸ்டே இன்வெஸ்டரா வைக்கலாம்ல. கண்டிப்பா சார். ஆமா. அது இல்லாம உங்களோட பசங்க உங்களோட ஃபேமிலிக்கு பிளானிங் ஒரு சிலதெல்லாம் நம்ம வந்து கார்பஸ் வந்து எப்பயுமே அசெட் அலோகேஷன் கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு டுவர்ட்ஸ் நீங்க வந்து ஈக்விட்டி போர்ஷன்ல மெயின்டைன் பண்ணும்போது இதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கன்ற நான். ஓகே சார். ஓகே. அப்போ 30 இயர்ஸ் பீரியட்ல பாருங்க 158 டைம்ஸ், அன்பிலீவபிள். இன் 10 இயர்ஸ்ல உங்களுக்கு 158 டைம்ஸ் ஆயிருக்குங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அந்த 20ல இருந்து 30 அப்போ 20 அப்ப இது வந்து உங்களுக்கு டேட்டா வைஸ் கிளாரிட்டி வந்துருச்சுங்க. அப்ப லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் நம்ம வைக்கும் போது இந்த மேஜிக் நம்மளால பார்க்க முடியுங்க. கண்டிப்பா சார். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம சிஏஜிஆர் பார்த்தோம் இல்லைங்களா, ஒன் டைம் லம்சம் கார்பஸை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். இதே வந்து எஸ்ஐபியோட பவர், ரியல் பவர் தான் எக்ஸ்ஐஆர்ஆருங்க. ஏன்னா எக்ஸ்ஐஆர்ஆரும் சிஏஜிஆருக்கும் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க. அதாவது என்னன்னா நீங்க ஒன் டைம் போடுறீங்க, அதை வந்து வருஷம் நீங்க பாக்குறீங்க, அதை 5 வருஷத்துல ஆவரேஜ் பண்ணிட்டு அது சொல்றது காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட்டுங்க. ஓகே சார். நீங்க வந்து மல்டிபிள் டைம்ஸ் இந்த இயர் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண போடுறீங்க. இப்போ மாசம் எஸ்ஐபி பண்றது, இல்ல எப்பப்பெல்லாம் கையில கிடைக்குதோ அடிஷனல் பர்ச்சேஸ், அதுக்கப்புறம் நம்ம லம்சம் பர்ச்சேஸ், நம்ம வந்து மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஒரே ஃபண்ட்ல நம்ம பண்றோம், மல்டிபிள் டைம்ஸ் நம்ம பண்றோம் போது எக்ஸ்ஐஆர்ஆர் பார்க்கணும் உங்களோட போர்ட்ஃபோலியோல. ஓகே சார். இந்த பீரியட்லயே நீங்க பாருங்க 3, 5, 10, 15, 20, 30 இயர்ஸ் பாருங்க 26.5, 27.5 எக்ஸலண்ட் எக்ஸ்ஐஆர்ஆர் ரிட்டர்ன்ஸ் பாசிபிலிட்டிங்க. நம்ம ஆனா கால்குலேஷன் பர்பஸுக்கு ஆல்வேஸ் அட்வைசபிள் வந்து 12% வச்சு தான் கால்குலேட் பண்ணணும். இதெல்லாம் எதுக்கு நம்ம காட்டுறோம்னா இன் ரியாலிட்டி இந்த ஃபண்டு இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் போது, நம்ம சூஸ் பண்ற ஃபண்டும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் போது ஒன்னும் டிஃபரன்ஸ் இல்லைங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற டைமோட முன்னாடியே நம்ம அந்த கார்பஸை வந்து ரீச் பண்ணிடுவோம். கண்டிப்பா சார். ஆமா. கார்பஸை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் டபுள் திங்கிங்கே கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட பர்பஸ் என்ன, பர்பஸுக்கு ஸ்கூல் ஃபீஸா காலேஜ் ஃபீஸா என்ன ஒரு பர்பஸ்க்கு நீங்க வச்சிருந்தீங்க அதை ஃபர்ஸ்ட் சேஃப்டி பண்ணிடணும். கண்டிப்பா சார். மீதி இருக்கிறத நீங்க ஸ்டே இன்வெஸ்டடா வைக்கலாங்க. கண்டிப்பா சார். அதுக்கு அடுத்தது வந்து ஒரு 10,000 rupees எஸ்ஐபி இதே ஃபண்ட்ல போட்டோம்னா, ஏன்னா இது எல்லாத்துக்கும் நம்மகிட்ட எடுத்ததுனால அடுத்தடுத்த கால்குலேஷன்ல ஒரு கிளாரிட்டி வரும். ஒரு 10,000 எஸ்ஐபி வந்து ஒரு ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் இதுல போட்டிருக்காங்கன்னா என்ன பாசிபிலிட்டி, 3.6 lakhs அவர் இன்வெஸ்டர் அமௌண்ட்டுங்க. போர்ட்ஃபோலியோ வந்து 5 lakhs வளர்ந்துருக்கு.
ஓகே சார். ஓகே. இதே 10 இயர்ஸ்ல பாருங்க உங்களோட கார்பஸ் டிஃபரன்ஸ் தெரியும். 12 lakhs நீங்க இன்வெஸ்டர் அமௌண்ட் 32 lakhsங்க. ஓகே. ஓகே சார். 15 இயர்ஸ்ல பாருங்க 18 lakhs உங்களோட இன்வெஸ்டர் அமௌண்ட் 71 lakhs. 20 இயர்ஸ்ல பாருங்க 24 lakhs நீங்க இன்வெஸ்டர் அமௌண்ட் 1.6 crores. ஓகே. 30 இயர்ஸ்ல பார்க்கும்போது 36 lakhs தான் உங்களோட இன்வெஸ்டர் அமௌண்ட்டுங்க. ஆக்சுவலா 20.4 crores 20 crores உங்களுக்கு கொடுத்துருக்கு. அப்ப நான் யாருமே வந்து 30 இயர்ஸ் பண்ணும்போது வெறும் 10,000 எஸ்ஐபி பண்ண போறது இல்லைங்க. நடுவில் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ நீங்க எஸ்ஐபி டாப் அப் ஸ்டெப் அப் பண்ண போறீங்க, அடிஷனல் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. கரெக்ட்டுங்களா? இந்த ரிட்டர்ன்ஸை பார்த்தே அவங்க நிறைய பம்பிங் பண்ணுவாங்க சார். கரெக்ட்டுங்க. இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா நம்ம வந்து ஈக்விட்டியை பத்தி ஒரு கிளாரிட்டி வரணும்ன்ற. டைரக்ட் ஸ்டாக்ஸ் போறதை விட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஹேண்டில் பண்றது ஈஸிங்க சார். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் உங்களால செக் பண்ணிட்டே இருக்க முடியும் இயர் ஆன் இயர். ஓகே சார், புரியுது. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொன்று வந்து இது எஜுகேட்டிவ் பர்பஸ். ஏன்னா இதுவும் தெரியணும். அப்பதான் வந்து அந்த பயம் ஃபியர் ஃபர்ஸ்ட் நமக்கு போனோங்க. எதை பத்தி பயப்படுறோம்? நமக்கு வந்து ஒஸ்ட் ரிட்டர்னா போனா எப்படின்னு. இந்த ஃபண்டே ஒஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்குங்க. பாருங்க 1 இயர்ல வந்து -54% கொடுத்துருக்கு. ஓகே. ஓகே. அப்போ நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க நம்ம ஒரு என்ட்ரி கொடுக்குறோம், அதுக்கப்புறம் -54% நம்ம கார்பஸ் ஆயிருந்ததுன்னா அப்ப நம்ம செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டடி பண்ணிட்டு இந்த ஃபண்டை சூஸ் பண்ணிருப்போம் இல்லைங்களா? கரெக்ட் சார். ஆமா. அப்போ 54% விழுந்தா கூட ஸ்டே இன்வெஸ்டடா இருக்க போறோம் நமக்கு. ஏன்னா அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் நமக்கு தெரியுது இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. அதே மாதிரி நீங்க 3 இயர் பீரியட்ல ஒஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்தது -32. இதே ஃபண்ட் தாங்க, HDFC Flexi Cap தான். 5 இயர் பீரியட்ல -12 கொடுத்துருக்குங்க. ஆனா டைம் ஆஃப் ரிகவரி ஆயிருக்கு பாருங்க. 1 இயர் -54 போச்சு இல்லைங்களா? 10 மாசத்துல ரிகவர் ஆயிடுச்சு. கண்டிப்பா. அடுத்தது 32% எப்ப கொடுத்ததோ அது 11 மந்த்ஸ்ல ரிகவரி ஆயிருக்கு. 5 இயர்ஸ்ல -12% கொடுத்தது வந்து 1 மந்த்ல ரிகவரி ஆயிருக்கு. கண்டிப்பா சார். அதுக்கு அடுத்தது வந்து இதுவும் வந்து எஜுகேட்டிவ் பர்பஸுக்கு தான். ஏன்னா நிறைய பேர் திமாட்டிக் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க இல்லைங்களா இன்வெஸ்டர்ஸ். ஆமா சார். ஆமா சார். அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்ட்டு தான் இது எடுத்து வந்ததுங்க. ஏன்னா அது வந்து எக்ஸ்ட்ரீம் வாலட்டிலிட்டி சார். பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர் வந்து எனக்கு வந்து எதுவுமே தேவையில்லைன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் போயிடலாங்க பெஸ்ட். ஓகே சார். ஓகேங்களா? ஏன்னா எல்லாருமே இண்டெக்ஸை பீட் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நான் வந்து நிஃப்டி 50 சொல்றேங்க. பெஞ்ச்மார்க்கா அதை பீட் பண்ணணும் ட்ரை பண்ணணும். இல்ல எனக்கு வந்து மிட் கேப்ல எடுக்கணும், ஸ்மால் கேப்ல எனக்கு கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் விரும்புறாங்கன்னா மிட் பெஞ்ச் மார்க்லயே வந்து மிட் கேப்லயும் இண்டெக்ஸ் இருக்குங்க, ஸ்மால் கேப்லயும் இண்டெக்ஸ் இருக்கு, அது போலாங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்க. ஆனா வந்து நான் என்னோட பர்சனல் சஜஷன் கேட்டிங்கன்னா, இந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கு, டூ இட் யுவர் செல்ஃப் இன்வெஸ்டரா இருக்கீங்க, உங்களுக்கு இதெல்லாம் புரியுது அப்படின்னும் போது யூஎஸ்ல வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் தான் ஒர்க் ஆகுங்க. ஆனா வந்து இந்தியால வந்து நிறைய ஆக்டிவ் ஃபண்ட் வந்து பெரிய மார்ஜின்லயே உங்களுக்கு வந்து பீட் பண்ணிருக்குங்க இண்டெக்ஸ். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கே சொல்றோம், பராக் பாரிக் ஃபிளெக்ஸி கேப்பா இருக்கட்டும், இல்லை இந்த HDFC Flexi Cap இருக்கட்டும், நிப்பான் இந்தியா growth ஃபண்ட் இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குங்க. அப்படியே ஒரு பெரிய லிஸ்ட் சொல்லலாம். ஆனா வந்து நம்ம என்னன்னா அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். உங்களுக்கு டூ இட் யுவர் செல்ஃப் இன்வெஸ்டரா இருந்தா கரெக்டா ஐடென்டிஃபை பண்றீங்கன்னா அந்த மாதிரி பண்ணலாங்க. அது இல்லைன்றவங்க இண்டெக்ஸை போயிடலாங்க. பிளைண்டா சும்மா ரிட்டர்ன்ஸை பேஸ் பண்ணிட்டுங்க லாஸ்ட் இயர். ஏன்னா நிறைய பேர் ஜென்ரலா பார்க்கும்போது நம்மகிட்ட பேசுறோம் இல்லைங்களா, இன்டராக்ட் பண்ணும்போதுங்க, அப்போ என்ன நமக்கு தெரிய வருதுன்னா மோஸ்ட்லி எது ஹையஸ்ட் ரிட்டர்ன் பாக்குறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா அதனாலதான் இந்த டிஃபென்ஸ் ஃபண்ட், PSU ஃபண்ட், இந்த மாதிரி டிஜிட்டல் ஃபண்ட் எல்லாம் போறதுக்கான ரீசன்ஸுங்க. அப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா அதோட வாலட்டிலிட்டி எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், பிளஸ் அதுல ஒரு சில கிளாரிட்டி கொடுக்கலான்றதுக்கு தான் இது எடுத்தது. எஜுகேட்டிவ் பர்பஸுக்கு தான் ஆதித்ய பிர்லா சன் லைஃப் டிஜிட்டல் இந்தியா ஃபண்ட் எடுத்தது. இது வந்து 2000 இதெல்லாம் எல்லாமே ஆக்சுவல் ரியல் டைம் டேட்டா சார். ஓகே சார். ஓகே. இது வந்து 2000 பாருங்க, அதோட NAV வந்து 15.72 இருந்திருக்குங்க NAV. ஓகே சார். எல்லோல ஹைலைட் ஆயிருக்கு இல்லைங்களா? அப்படியே நீங்க 20வது மாசத்துல பாருங்க, 4th October 2001 15 rupees இருந்த NAV வந்து 2 rupees ஆயிடுச்சுங்க. ஓகே. ஓகே. உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் பாத்துங்க. அதுல இந்த லாஸ்ட்ல பாருங்க -84%ன்றது NAV-யோட டிராப்புங்க. கரெக்ட். ஓகே சார். NAV அவ்வளவு டிராப் ஆயிருக்கு. உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா -58%. ஓகே சார். ஓகேங்களா? அதனால நான் என்ன சொல்றேன், இந்த வாலட்டிலிட்டிலாம் உங்களால தாங்க முடியுமா, அதெல்லாம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா, இதெல்லாம் ஆக்சுவலா இது நடக்கிறதாவது அட்லீஸ்ட் ரியலைஸ் பண்ண முடியுதா? இந்த ஃபண்ட் வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா 50, 60, 70 ஃபண்ட் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதுல ஒரு ஃபண்டா இருக்குங்க. அவங்களுக்கு ஆக்சுவலா இதுதான் அவங்களோட போர்ட்போலியோவை வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னு கூட தெரியாதுங்க. இதை தவிர மற்ற ஃபண்ட்லாம் நல்ல ஃபண்டா வச்சிருப்பாங்க. ஆனா இந்த ஒரு ஃபண்டே அவங்கள மற்ற ஃபண்டெல்லாம் போட்டு தள்ளுறதுக்கு போதுமானதுங்க. ஓகேங்களா? ஆனா நம்ம இதுல என்ன எஜுகேட்டிவ் பர்பஸ்க்கு சொல்ல வரோம்னா, நீங்க பக்கத்திலேயே யூனிட்ஸை பாருங்க. இது எஜுகேட்டிவ் பர்பஸ். இந்த ஃபண்ட்லக்காக நான் சொல்லல, இதை ரெக்கமெண்ட் பண்றதுக்கு அந்த நோக்கம் கிடையாது. நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நீங்க வந்து நார்மலா நல்ல ஃபண்ட்ல, அதாவது ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டோ, லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டோ, மல்டி கேப் ஃபண்ட்லயோ இந்த மாதிரி கரெக்டான ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மார்க்கெட் விழும்போது NAV விழுது இல்லைங்களா, NAV டிராப் ஆகும்போது எல்லாரும் NAV தான் பாக்குறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நான் NAV இருந்தது, இப்ப டிராப் ஆகுதுன்ட்டு. ஆக்சுவலா பேரலா அது பக்கத்துல யூனிட்ஸை பாருங்க. 10,000 தான் SIP பண்றாரு இல்லைங்களா, அப்போ 15 rupees NAV இருக்கும்போது 636 யூனிட்ஸ் வாங்கினாங்கல்ல.
ஆமா சார். ஆனா இப்ப 2 rupees இருக்கும்போது பாருங்க 4000 யூனிட்ஸ் வாங்குறாரு. கண்டிப்பா சார். ஆமா. எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க. அப்ப நீங்க வந்து கண்டினியூ பண்றோனே வச்சுப்போமே. இது அப்படியே இந்த ஃபண்ட்ல கண்டினியூ பண்ணிட்டே வரீங்க. 2003ல வரைக்கும் நீங்க கண்டினியூ பண்ணிட்டீங்க. அப்ப ஓகே. கண்டினியூ பண்ணும்போது பாருங்க, NAV என்னமோ 5 ரூபா தான். 5 rupees தான். 5.3 தான். கரெக்ட் ஓகேங்களா? சார். ஆனா அந்த NAV டிராப்ல பாருங்க -84ல இருந்து -66 ரிகவர் ஆயிருக்கு. ஆனா ஸ்டில் -66% NAV 15 ஏன்னா 15 ரூபா ஸ்டார்ட் பண்ணது இல்ல. கரெக்ட் சார். ஆமா. ஆனா உங்களோட ஆக்சுவல் ரிட்டர்ன் பாருங்க 12% கரெக்ட் சார். பாசிட்டிவ் ஆயிடுச்சு இல்லைங்களா? கரெக்ட். ஆமா அப்ப சார். அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா எஸ்ஐபியும் அதோட வேலையை பண்ணும் ஆவரேஜிங். ஓகே. ஓகே சார். உங்களுக்கு அந்த மேல உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னா கன்விக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த ஃபண்டுல நான் இந்த ஓகே. ஃபண்டுன்னு சொல்ல வரல ஜென்ரலா சொல்றேன் நம்ம சூஸ் பண்ணும்போது கன்விக்ஷன் இருக்குதுன்னா அதுல விழுந்த டைம்ல நீங்க எவ்வளோ நீங்க இது வந்து ஜஸ்ட் எஸ்ஐபி கண்டினியூ தான் பண்ணிட்டு வராரு அதே 10,000 ரூபாவை டபுள் அப்லாம் பண்ணா நீங்க நினைச்சு பாருங்க இந்த பர்சன்டேஜ் எங்கேயோ போயிடும். கண்டிப்பா சார். உண்மைதான். ஏன்னா யூனிட்ஸ் நிறைய அக்குமுலேட் பண்ணுவீங்க இல்லைங்களா? கண்டிப்பா சார். ஆமா. அதுக்கு அடுத்தது அப்படியே கண்டினியூட்டி தான் இதோட ஃபண்டில் அப்படியே ஃபுல் டேட்டா எடுத்துருந்தாங்க. அடுத்தது பாருங்க ரிட்டர்ன்ஸ் அதுக்கப்புறம் ரிகவர் ஆன சொல்றேன் நான் இன்னைக்கு டேட்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஜான் 2025 பாருங்க அதோட ஃபண்டோட NAV 15 ரூபால இருந்து எங்க போச்சுங்க 2 ரூபா போச்சுங்களா 5 ரூபா வந்ததுங்களா? இன்னைக்கு டேட்ல பாருங்க அதோட NAV 186 ரூபாங்க ஃபர்ஸ்ட் ஜனவரி. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? ஸோ இதனால இது நல்ல ஃபண்டு எல்லாருமே வந்து தப்பான ஃபண்ட்ல இது இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தாங்க. ஆனா வந்து அப்படியே நீங்க வந்து 2 ரூபால இருந்து ரிகவர் ஆகாம போன ஃபண்ட் எல்லாம் கூட இருக்குங்க. கரெக்ட் சார். ஆமா. ஓகேங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி திமாட்டிக்ல போய் நீங்க போய் சான்ஸ் எடுக்கிறதும் ஒண்ணுதான். நம்ம பென்னி ஸ்டாக்ஸோ இல்ல வேற ஏதாவது டைரக்டா ஸ்டாக் மார்க்கெட்ல டைரக்டா ஸ்டாக்ல எடுக்கிறதும் ஒண்ணுதாங்க. அந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் த்ரில் எல்லாம் தேவையில்லைங்க நமக்கு ஃபண்டு நம்ம போர்ட்ஃபோலியோ சொல்றேன் நான். கரெக்ட் சார். ஆனா வந்து இதை வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா கன்விக்ஷனா உள்ள ஃபிளெக்ஸி கேப்போ மல்டி கேப் இல்ல லார்ஜ் அண்ட் மிட் இல்ல ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட் அந்த மாதிரி ஈக்விட்டி ஃபண்ட்ல வந்து உங்களுக்கு அந்த ஃபண்ட் மேனேஜர் ட்ராக் ரெக்கார்டு ஃபண்டோட கன்சிஸ்டன்ஸ் எல்லாம் தெரியும் போதுங்க அப்போ இந்த ரிஸ்க் சான்ஸ் எடுக்கலாங்கன்ற நான் தைரியமா. ஓகே சார். புரியுது. அப்போ 10,000 உங்ககிட்ட 20,000 ரூபா கூட நீங்க போடலாங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இது ஒரு ஃபண்ட் இல்லைங்க. இன்னொரு ஃபண்ட் கொடுத்தா தான் ஒரு கிளாரிட்டி வரும்ட்டுங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு ஃபண்டை பிக்கப் சூஸ் பண்ணதுங்க. டாரஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது ஒரு திமாட்டிக் ஃபண்ட் எடுத்ததுங்க. 17 ரூபா 2008ல இருந்த NAV ஃபர்ஸ்ட் டிசம்பர்லயே பாருங்க அப்படியே ஒரு 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 இயர்லயே 5 ரூபா ஆயிடுச்சுங்க. ஓகே. ஓகே சார். NAV பாருங்க -70%. கரெக்ட்டுங்களா? அதுல அப்படியே கண்டினியூ பண்ற மாதிரி 2009 வரைக்கும் அவர் SIP ஸ்டார்ட் பண்ணிட்டாரு கண்டினியூ பண்ணிட்டே இருக்கிறாரு. தலையை கொடுத்தாச்சு. கரெக்ட்டுங்களா? அவர் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே வராரு. 2009 ஜூன்ல பாருங்க 11 NAV வந்து இன்னும் அந்த 17 தாண்டல 11ல தான் இருக்குது. NAV டிராப் பாத்தீங்கன்னா -35% தான். ஆனா ஆக்சுவலா அவரோட ரிட்டர்ன் பாருங்க 40%. கரெக்ட். ஆமா சார். ஓகேங்களா? சோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் எஜுகேட்டிவ். இப்ப ஒரு ஒரு கிளாரிட்டி வரும்ன்றதுக்காக தாங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல. கரெக்ட் சார். புரியுது. ஓகேங்களா சார்? அதோட இன்னைக்கு டேட்டுக்கான NAVயோட டேட் பாருங்க வேல்யூ பாருங்க 67 ருபீஸுங்க. ஆக்சுவலா அக்டோபர் 2024ல 75 போயிருக்கு. இப்போ கொஞ்சம் டெம்பரரி டிராப் ஆயிருக்கு 67. ஸோ இதுவும் ரிகவர் ஆயிருக்கு. ஓகே சார். ஓகேங்களா? ஆனா இங்க டிஸ்க்ளைமர் திரும்ப சொல்ல வர்றது என்னன்னா எல்லா ஃபண்டுமே இதே மாதிரி வரும்ன்ட்டு நானும் ஆவரேஜ் பண்றேன்னு போயிட்டுங்க இதே மாதிரி ரியாலிட்டியில வருமான்னு தெரியாது. இந்த ஃபண்டு வந்திருக்கு. இப்ப நம்ம இதுல சொல்ல வர்றது எல்லாமே அந்த NAV விழுந்தாலும் நிறைய யூனிட்ஸ் அக்யூமுலேட் பண்ண முடியும். ரிகவர் ஆனதுக்கு அப்புறம் அந்த ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு திரும்ப கிடைக்குதுன்றது தான் நம்ம சொல்ல வரோம் இதுல. கண்டிப்பா சார். ஆமா. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம திரும்ப பேக் டு ஏன்னா அது 2 திமாட்டிக் பார்த்தாச்சு. ஜென்ரல் நம்மளோட ஃபண்டுக்கே எடுத்து போன்ட்டு திரும்ப நான் ஃப்ளெக்ஸி கேப்போட லாஸ்ட் டேட்டாங்க. ஓகே. அது 95ல ஸ்டார்ட் பண்ணும்போது 10 ரூபா NAVங்களா? இதுவும் NAV டவுன் ஆயிருக்கு பாருங்க. 96 டிசம்பர்ல பாருங்க 5 ரூபா மாறி இருக்குங்க. ஓகே. ஆமா சார். கரெக்ட்டுங்களா? இது இந்த ரெட்ல இருக்கிறதெல்லாம் வந்து ஒயிட்ல இருக்கிறதெல்லாம் வந்து எவ்வளவு ஹை போயிருக்குன்ட்டுங்க. அப்ப 2000 மார்ச் 2000 பாருங்க 29.9 ருபீஸ் போனது செப்டம்பர் 2001ல 14 ருபீஸ் ஆயிருக்கு. கரெக்ட் சார். ஆமா. ஏப்ரல்ல பாருங்க 56 NAV போச்சுங்க. ஜூன்ல பாருங்க 42. அதுக்கப்புறம் மே 2006 பாருங்க ஹையஸ்ட் போனது 137. ஓகே ஸோ சார். இது நடக்குங்க. இப்படிதான் NAVன்றது டிராப் டிபெண்டிங் அப்ப அந்த மார்க்கெட். நம்மளோட வேலை என்னன்னா நீங்க வந்து SIP ஒன்று ரெகுலரா போயிட்டே இருக்கட்டும்ங்க. அதை ஸ்டாப்பே பண்ணாதுங்க. மார்க்கெட் வாலட்டைலா என்னன்றது தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பா சார். ஆமா. அந்த டைம்ல முடிஞ்சா அடிஷனல் பர்ச்சேஸ் பண்ணுங்க. இல்ல Okay. SIP டெவலப் பண்ணுங்க. SIP ஸ்டாப் மட்டும் பண்ணிடாதீங்க. ஓகே சார். ஓகேங்களா? கண்டிப்பா. அதே மாதிரி ரொம்ப பண்ணவே கூடாது ஸ்ட்ரிக்டா என்னன்னா விழுந்த டைம்ல பணத்தை எடுத்துடாதீங்க. அப்ப ஆக்சுவல் நோஷனல் லாஸ் வந்து ஆக்சுவல் லாஸா மாறிடுங்க. கண்டிப்பா சார். ஆமா. அதான் உண்மை. ஓகேங்களா சார்? அதுக்கு அடுத்ததும் ஸ்லைட்ல பாருங்க. இப்போ ஒரு சிலர் டைம் பண்ணி பண்ணணுன்ற மாதிரிலாம் ட்ரை பண்றாங்க. ஆக்சுவலா நீங்க வந்து SIP வந்து அதோட அதோட நேச்சரே ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஆட்டோமேஷன்ல விட்டுறது தான் நல்லதுங்க.
ஓகே சார். ஓகே. உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா ஏதோ ஒரு டேட் அது வந்து உங்களுக்கு டிபெண்டிங் அப்பான ஒரு சேலரி உங்களோட கன்வீனியன்ட் டேட்டுங்க. அது 5ஆம் தேதியும் இருக்கலாம், 10ஆம் தேதியும் இருக்கலாம், 15ஆம் தேதி என்ன உங்களுக்கு பிடிச்ச டேட்டோ ஏதோ ஒரு டேட்ல உங்களுக்கு எஸ்ஐபி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஓகே. அதுக்கப்புறம் வர பணத்தை நீங்க எப்போ வேணா அடிஷனல் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனா வந்து நான் ஒவ்வொரு மாசமும் நான் பார்த்து எஸ்ஐபியை போடுவேன்னு சொன்னீங்கன்னாலும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்லைங்க. இதே ஃபண்ட்லயே ஆக்சுவல் டேட்டாலே நீங்க பாத்தீங்கன்னா மந்த்லி லோல வாங்கியிருந்தாலும் 21.5 தான். மந்த்லியில ஹைல நீங்க என்ஏவில வாங்கினாலும் 21.1 தான். ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் மந்த் நீங்க கிராஜுவலா எஸ்ஐபி நீங்க ஃபர்ஸ்ட்னு போட்டுருந்தா 21.3 பெரிய டிஃபரன்ஸ் இல்லைங்கன்னு சொல்ல வரேன் நான். அதனால நம்ம அந்த ஸ்டண்ட் எடுக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு யூஸும் ஆக்சுவலா கிடையாதுங்க. அவுட்புட் ஓகே சார். புரியுது. இல்ல வந்து வருஷத்துல ஹை என்ஏவி பார்த்து லோ என்ஏவி பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கனாலும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாதுங்க. 20.2 22 ஃபர்ஸ்ட் மந்த் மட்டும் நீங்க போட்டு வந்தாவே 21.3 வந்துருங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த சார்ட் பாருங்க. ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் வந்தாச்சுங்க. எல்லா கேட்டகரியும் இருக்குங்க. நம்ம வந்து இப்போ கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கணும், பாண்ட்லயும் வச்சுக்கணும், ரைட்டுங்களா சார்? எல்லா இதுவும் பார்க்கும்போது ஆனா ஈக்விட்டிக்கு வந்து லாங் டேர்ம்ல சூப்பர் பவர் இருக்குதுன்றது நம்ம இந்த டேட்டா வைஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் இல்லைங்களா சார்? கண்டிப்பா சார். ஆமா. அதுதான் இங்கேயும் உங்களுக்கு பாக்குறீங்க இந்த சார்ட்ல 1980 இருந்து 2024 வரைக்கும் உங்களுக்கு டேட்டாலே பாருங்க ஈக்விட்டி மட்டுமே 15.6% கொடுத்துருக்கு. கோல்டு 9.2 தான். அப்ப கோல்ட வந்து என்னன்னா ஜஸ்ட் நீங்க வந்து ஹெட்ஜிங் பர்பஸ் ஒரு சேஃப்டி பர்பஸ் மாதிரி அது ஒரு அசெட் மதிச்சு அதை நம்ம வந்து வச்சுக்கணும். இல்ல நம்ம வந்து வேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் கோல்டா வாங்கிக்கலாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இதுல வந்து கோல்டுல போறது வந்து தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி பாண்டும் பாத்தீங்கன்னா பியூரா பாண்ட் பாருங்க 8.8 அது நீங்க வந்து இண்டிவிஜுவலா பாண்ட் எடுத்தீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேட்டட் ரிஸ்க் எல்லாம் வருங்க. அதை நீங்க உங்களுக்கு ஒரு வருஷத்துக்குள்ள தேவையானதெல்லாம் பாண்டு நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் ரூட்ல டெட் ஃபண்ட் ரூட் எடுத்துக்கலாங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் அவசியமானது இதுல இருந்து என்ன சொல்ல வரோம்னா எல்லாருக்குமே ஈக்விட்டி போர்ஷனை கண்டிப்பா மியூச்சுவல் ஃபண்ட் ரூட்ல எடுத்துக்கணுங்க. கண்டிப்பா சார். ரிஸ்க் கம்மியா. கரெக்ட் சார். அதுக்கு அடுத்தது வந்து ஏன்னா ரொம்ப ஃபேமஸ் ரியல் எஸ்டேட். இதோட நம்ம முடிச்சுக்கலாங்க இந்த வீடியோவை. ரியல் எஸ்டேட்ல வந்து எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க இல்லை சார்? ஏன்னா ஜென்ரல் கான்செப்ட் சொல்றேன். இப்போ ஒருத்தர்கிட்ட 2 கோடி ரூபா இருக்குன்னு ஒரு அசம்ஷனுங்க. அதுக்காக தான் அந்த லாஸ்ட் ஸ்லைட் போட்டது. ஓகே சார். அவர் வந்து ஒரு ஃபிளாட்டோ வீடோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு வாடகை கொடுக்குறாருங்க. என்ன அவருக்கு ஒரு ஆவரேஜா வாடகை இருக்கும் நம்ம சிட்டியில சொல்றேன் நான், இல்ல உங்க பிளேஸ்லயோ இல்ல வந்து மேஜர் மெட்ரோபாலிட்டன் சிட்டில எல்லாம் எடுத்தோம்னா ஆவரேஜா ஒரு 25,000 30 35,000 40 45 இந்த ரேஞ்சில இருக்குங்களா? ஆமா சார். கண்டிப்பா. ஓகேங்களா? ஒரு 50,000க்குள்ள இருக்குங்களா? நான் வாடகை சொல்றேன். நீங்க ஒரு 2 கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்க எல்லா ரியல் எஸ்டேட்னா எல்லா இடத்துலயும் எடுத்துக்கணும் நம்ம ஆவரேஜா. கண்டிப்பா சார். ஆமா. ஓகேங்களா? அப்ப வந்து ஒருத்தர் 40 வயசுல இருக்கிறவரு அவரோட 2 கோடி ரூபா கார்பஸ் வந்து ஒருத்தர் இன்வெஸ்டர் அவர் போய் ரியல் எஸ்டேட்ல போட்டு ஒரு இடத்த வாங்கிட்டுங்க பிளாட்டோ வீடோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு வாடகை விடுறாருங்க. அதுக்கப்புறம் நீங்க நினைச்சு பாருங்க 20 வருஷத்துக்கு அவர் வந்து வித்ட்ராவல் பண்ண போறாரு. ஓகேங்களா? அப்போ அந்த 2 கோடி ரூபா 20 வருஷத்துல எவ்வளவு அப்ரிஷியேட் ஆகும்னா அது வந்து 4 கோடி ஆகலாம், 6 கோடி ஆகலாம், 7 கோடி ஆகலாம் இல்லைங்களா? ஏன்னா நம்ம டேட்டாலே நம்ம ரியல் எஸ்டேட் இதுல பார்க்கும்போது அரௌண்ட் அந்த ரேஞ்சில தான் வருதுங்க. ஓகேங்களா? அது வந்து நம்ம அந்த கேபிட்டல் அந்த இதோட அந்த எஸ்டேட் அவங்களோட அதோட அப்ரிசியேஷன் சொல்றேன் நான், அந்த வீட்டோட மதிப்பு. அதுவே அபார்ட்மெண்ட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வயசாக டிப்ரிசியேஷன் அதோட வேல்யூ இருக்குங்க. பட் ஸ்டில் அந்த லொகேஷன் காஸ்ட் யூடிஎஸ் காஸ்ட் வச்சு ஒரு அப்ரிசியேஷன் இருக்குங்க. இதே நீங்க இண்டிபெண்டன்ட் ஹவுஸா இருக்குது வீடோட இருந்தா அதோட அப்ரிசியேஷன் கொஞ்சம் பெட்டரா இருக்குங்க. கரெக்ட்டுங்களா? ஓகே. இது வந்து எடுக்கிறாரு. இதே இன்னொரு பாசிபிலிட்டி பின்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போட்டோம்னா கூட இப்போ இவ்வளோ எல்லாம் நான் பார்த்தோம், அதெல்லாம் அந்த பர்சன்டேஜ்லாம் விட்டுருங்க. ரிட்டர்ன் ஜஸ்ட் ஒரு 12%ங்க ரிட்டர்ன் வர மாதிரி அசம்ஷன். ஓகேங்களா சார்? நம்ம வித்ட்ராவல் பண்றது கூட பாத்தீங்கன்னா 6% தான் வித்ட்ராவல் பண்றோம். அப்ப அந்த 2 கோடி ரூபாய்க்கு 6%னா 1 லேக் உங்களால ஈஸியா வித்ட்ராவல் பண்ண முடியும்ன்றது இந்த ஸ்லைடுக்கு அப்புறம் இவ்வளவு பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்குங்களா? கண்டிப்பா சார். ஆமா. ஓகேங்களா? அப்போ ஒரு 1 லேக் மட்டும் நீங்க வித்ட்ரா பண்றீங்க. அப்போ நீங்க இதை அப்படியே ரியல் எஸ்டேட் மாதிரி கம்பேர் பண்ணிக்கங்க. வீடு வாங்கல, ஆனா அதுக்கு பதிலா அந்த கார்பஸ் வைக்கிறீங்க. கார்பஸும் அப்ரிஷியேட் ஆகணும். எனக்கு ஒரு ரெகுலர் இன்கம், அதுதானே சார் வீடோட கான்செப்ட் இல்லைங்களா? அங்க 50,000 ரூபா வாங்குறது நான் மேக்ஸிமம் சொல்ல வரேன் நான். 50,000 ரூபா வாங்குற இடத்துக்கு பதில் நீங்க 1 லட்சம் ரூபா வாங்குறீங்களா? டபுளா உங்களால சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பண்ண முடியுது. அதுவும் என்னது வெறும் 6% வித்ட்ராவல் தான். ஓகேங்களா? அதே மாதிரி ரிட்டர்ன்ஸ் அசிம்டும் வெறும் 12% தான் வைக்கிறோம். 20 வருஷம் பீரியடுங்க. 20 வருஷம் பீரியட் தான் நம்ம இவ்வளவு தடவை பவர் ஆஃப் காம்பவுண்டிங் மேஜிக் ஆஃப் காம்பவுண்டிங்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். கரெக்ட்டுங்களா? இதுக்கப்புறம் தான் மேஜிக்லாம் நடக்க போகுது. 15 இயர்ஸ்க்கு அப்புறமா மேஜிக் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. 20 25 30ன்றது. ஸோ இந்த டைம்ல கார்பஸ் வெறும் 12% கால்குலேட் பண்ணும்போது 2 கோடி பார்த்தீங்கன்னா 12 கோடி ஆயிடுச்சுங்க. ரைட்டுங்களா சார்? ஓகே சார். ஓகே சார். இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஓகே சார், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல திரும்ப வந்து உங்களை ரீச் பண்றேன்.
கண்டிப்பா சார். ஓகேங்க. இது வரைக்கும் நம்ம வியூவர்ஸ் இது வரைக்கும் நம்மள கண்டென்ட்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்மளோட டெலகிராம் சேனலும் ஆக்டிவா இருக்குங்க சார். அதுல நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் பண்றோம். அதுலயும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றோம். அதுலயும் ஜாயின் பண்ணிக்கலாம் சார். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல உங்களை திரும்ப வந்து ரீச் பண்றேன். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.